தென்காசி அருகே உள்ள புகழ்பெற்ற அந்நியன் பாறை சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயற்கை எழில் சூழ்ந்த தென்காசி மாவட்டம். மலைகள், நீர்வீழ்ச்சிகள், பசுமையான வயல்வெளிகள் என்று இயற்கை வளங்களால் பிரபலமானது. அதோடு சேர்த்து பல தமிழ் திரைப்படங்களின் பிடித்தமான ஷூட்டிங் லொகேஷனாகவும் இந்த மாவட்டம் திகழ்கிறது. அந்த வகையில் தென்காசி நகரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழப்புலியூர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாறை பகுதி திரை ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான இடமாக உள்ளது. அதுதான் திரைப்பட ரசிகர்களால் அந்நியன் பாறை என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஷூட்டிங் ஸ்பாட். 2005ஆம் ஆண்டு வெளியான விக்ரம் நடித்த அந்நியன் திரைப்படத்தில் பிரபலமான அண்டங்காக்கா கொண்டக்காரி பாடல் காட்சிகள் இந்த பாறை பகுதியில் படமாக்கப்பட்டன. அப்போது பாறைகளில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரை பிரபலங்களின் ஓவியங்கள் வரையப்பட்டு அந்த இடம் சிறப்புமிக்கதாக மாற்றப்பட்டது. அந்நாளிலிருந்து இந்த பகுதி அந்நியன் பாறை என்ற பெயரில் மக்களிடையே பிரபலமானது. இந்த அந்நியன் படம் பாறைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது வந்து அந்நியன் மூவியில் வந்த ஒரு ஃபேவரட்டான சாங்குக்கு இடம் போன இடம். அது மட்டும் இல்லை, நிறைய டேரக்டர் எல்லாரும் இங்கே படம் எடுத்திருக்காங்க. அதனால் அங்கே அந்த பாறை எல்லாத்துக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நேராக அமைஞ்சிருக்க இடம் வந்து தென்காசி டு கீழப்புலியூர்லேருந்து சுந்தரபாண்டிய போகிற மெயின் ரோட்டில் சென்டரில் வயக்காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கும். இது யார் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சென்டராகவே மெயின் ரோட்டில் தெரியும். இது வந்து இப்போ கலெக்டர் சார், தென்காசி மாவட்ட நிர்வாகம் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த பாறை இப்போ புதுமை பெறுகிறது. அதனால் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே தென்காசி நிர்வாகத்துக்கு, மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து வராங்க. அதனால் உள்ளூர் மக்கள் இல்லை, வெளியூர் மக்கள் எல்லாரும் வந்து பார்க்காங்க. பாறை ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த உள்ளூர் பொதுமக்களுக்கு ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். தென்காசி மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு புகலிடமாக இது சுற்றுலாத்தலமாக மாறுகிறது. அதனால் தென்காசி கலெக்டர் சாருக்கும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ரொம்ப நன்றிகள். இந்நிலையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்தை மீண்டும் புதுப்பிக்கும் பணியை தென்காசி மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ளது. பாறைகளில் மங்கிப்போன திரை பிரபலங்களின் ஓவியங்கள் மீண்டும் புதிதாக வரையப்பட்டு அந்த பகுதி புதிய பொலிவுடன் உருவாகி வருகிறது. மேலும் இந்த இடத்தை சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டத்துடன் பல்வேறு வசதிகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திற்கு வருகை தந்து புகைப்படங்கள் எடுத்து அந்த நினைவுகளை சேமித்து செல்கின்றனர். பணிகள் முழுமையாக நிறைவடைந்தால் அந்நியன் பாறை தென்காசியின் புதிய சுற்றுலா ஹாட்ஸ்பாட்டாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளுக்கும் புதிய வாழ்வாதார வாய்ப்புகள் உருவாகும் என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இந்த அந்நியன் படம் சங்கர் மூலியமாக வந்திருக்கும். இந்த படம் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும், அண்டக்காக்கா கொண்டக்காரி. அந்த பாட்டு இங்கே தான் எடுக்கப்பட்டது 2000. அப்போ வந்து இந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு, 2 நல்ல பெயிண்டிங்லாம் இருந்துச்சு. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து அழிஞ்சிருச்சு, பெயிண்டிங்லாம் அழிஞ்ச உடனே கலெக்டர், தென்காசி மாவட்ட கலெக்டர் வந்து வந்தாங்க. பார்வையிட்டு பார்க்கும்போது இது வந்து அழிஞ்சிருக்கு, மறுபடியும் சுற்றுலா மாதிரி ஆக்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை வந்து இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனால இப்போ பெயிண்டிங் நடந்துகிட்ருக்கு. கேரளா மாநிலத்திலேருந்து முக்கியமாக வெளிநாட்டு மாநிலத்திலேருந்து முக்கியமாக நிறைய பேர் பார்க்க வராங்க. அதனால் இந்த இடத்த வந்து சுற்றுலா தலமாக ஆக்கப்பட்டதாக பேசப்படுகிறது. இப்போது பொதுமக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வியாபாரிகள் எல்லாருமே நல்ல கடைகள் வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு திரைப்பட காட்சியாக பிரபலமான இந்த இடம் இப்போது தென்காசி சுற்றுலாவின் புதிய அடையாளமாக மாறப்போகிறது என்பதில் சந்தேகமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் தங்கம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.